வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? கொல்லிமலை ஓரத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல தவசி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வர்றாரு. அவருக்கு நிறைய ஆடுகள் இருக்குது, நிறைய பசுக்கள் இருக்குது, நிறைய கோழி இருக்குது, நிறைய சேவல் இருக்குது. அந்த சேவல் கூட்டத்திலேயே ரொம்ப அழகான ஒரு சேவல் இருந்தது. அந்த சேவல் ரொம்ப நாளாவே ஒரு நினைப்பாவே இருந்தது. அது என்ன நினைப்பு தெரியுமா? இந்த வீட்ல எதுக்கு நான் அடைஞ்சு கிடக்கணும்? காலையில 4 மணிக்கு நான் கூவணும். அப்பதான் இந்த விவசாயி எந்திரிப்பா. இது என்னோட வேலை. அப்புறம் அவர் தர்ற உணவுகளை தான் நான் சாப்பிடணும். அவரு தர்ற இடத்துல தான் நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கணும். அப்படின்னு அது ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் தன்னோட நண்பர்கள் கூட்டத்துக்கிட்ட சொல்லுது, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? அடிமையா எதுக்கு நம்ம இருக்கணும்? நம்ம பேசாம காட்டுக்குள்ள போயிரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மத்த சேவல் கோழிகளையும் கூப்பிடுது. அத கேட்ட கோழிகளும் சேவல்களும் சொல்லுது, நீ ஏன் இப்படி நினைக்கிற? நம்ம காட்டுக்குள்ள எல்லாம் போனா நம்மளால வாழ முடியாது. அங்கெல்லாம் கொடூரமான விலங்குகள் இருக்கும். இந்த விவசாயி நம்மள பாதுகாப்பா தானே வளர்த்துறாரு. தேவையான உணவும் தர்றாரு. அப்புறம் என்ன உனக்கு? அப்படின்னு கேக்குது. இத கேட்ட சேவல், எனக்கு இந்த அடிமை வாழ்க்கை பிடிக்கவே இல்ல. நான் போறேன். நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவல் அப்படியே காட்ட பார்த்து போகுது. ரொம்ப தூரம் நடந்துருச்சு. காட்டுக்குள்ள போயிருச்சு. மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்குது. போகும்போது பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழ ஒரு காட்டு சேவல் நின்னுட்டு இருக்குது. இந்த வீட்டு சேவல அந்த காட்டு சேவல் பாக்குது. பார்த்துட்டு பக்கத்துல வருது. பக்கத்துல வந்து, நீ எந்த ஊரு? எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிற? அப்படின்னு கேக்குது. அப்ப வீட்டு சேவல் சொல்லுது, நான் இத்தனை நாள் வீட்டுலதான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த அடிமை வாழ்க்கை பிடிக்கவே இல்ல. அதனாலதான் இந்த காட்டுல சுதந்திரமா வாழலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே காட்டு சேவல் சொல்லுது, ஓ, உனக்கு வீட்டுல வாழ்றது ரொம்ப கஷ்டமா? என்னெல்லாம் கஷ்டம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே வீட்டு சேவல் சொல்லுது, காலையில 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு கூவணும். அப்பதான் அந்த விவசாயியும் பக்கத்துல இருக்கிற அந்த ஊரே என்னோட சவுண்ட கேட்டுதான் எந்திரிப்பாங்க. அது ஒரு வேலையா? அப்புறம் விவசாயி என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருவாரு. அது ரொம்ப கஷ்டம். அடுத்தது அவர் தர்ற உணவுகளை தான் நான் சாப்பிடணும். அதுவும் ரொம்ப கஷ்டம். எனக்கு விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாது. அதனால எனக்கு அது பிடிக்கவே இல்ல. அதனாலதான் நான் காட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, அவ்வளவுதான் உன்னோட கஷ்டமா? அப்படின்னு காட்டு சேவல் கேக்குது. கேட்ட உடனே வீட்டு சேவல் சொல்லுது, அது மட்டுமா கஷ்டம்? யாராவது வீட்டுக்கு விருந்துகாரங்க வந்துட்டாங்கன்னா யார கொன்னு அவங்க குழம்பு வைப்பாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. பயந்துட்டு இருப்போம். அது பயங்கரமான ஒரு சங்கடமான ஒரு நிலைமை. அது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுது. காட்டு சேவல் சொல்லுது, உனக்கு இவ்வளவு நிறைய கஷ்டமெல்லாம் இருக்குதா? சரி, இனிமேல் நீ என்னோட கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்குறாங்க. புழு பூச்சிகள் எல்லாம் புடிச்சு சாப்பிடுறாங்க. வீட்டு சேவலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. யாரும் என்ன கூண்டுக்குள்ள அடைக்கல. யார் தர தானியத்தையும் நான் சாப்பிட வேண்டியது இல்ல. இயற்கையா கிடைக்கிற உணவுகளை எல்லாம் நான் சாப்பிடுறேன். நான் இப்ப சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டு சேவல் கூட ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு நரி பாஞ்சு வருது. பாஞ்சு வரத பார்த்த உடனே காட்டு சேவல் ஓடியே போயிருது. வீட்டு சேவல்னால ஓடவே முடியல. தட்டக்கா புத்தக்கான்னு ஓடி 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 ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிருது. அதுக்கு ரொம்ப பயமாயிருது. இந்த
நரி இந்த சேவல்களை துளாவிட்டே இருக்குது. ஆனா அதோட கண்ணுக்கு இந்த வீட்டு சேவல் படவே இல்லை. காட்டு சேவல் எங்க போச்சுன்னே தெரியல. ரொம்ப நேரம் தொலாவிட்டு நரி வேற இடத்துக்கு போயிருது. போன உடனே வீட்டு சேவல் அந்த புதருக்குள்ள இருந்து வெளியே வருது. எங்கிருந்தோ பறந்து வருது காட்டு சேவல். வந்த உடனே காட்டு சேவல் சொல்லுது, நரிகிட்ட நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும், இல்லாட்டி நம்மளை புடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் வீட்டு சேவலுக்கு புரியுது, இந்த மாதிரி பெரும் ஆபத்துகள்லாம் நம்ம வீட்டுல இல்ல. நம்மள விவசாயி ரொம்ப பாதுகாப்பாதான் வளர்த்துறாரு. ஆனா இங்க எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால இது எனக்கு சரிப்படாது அப்படின்னு நினைச்சிட்டு காட்டு சேவல் கிட்ட வீட்டு சேவல் சொல்லுது, இந்த நிலைமை எனக்கு பிடிக்கல. சுதந்திரமா இருக்கலாம். ஆனா எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஆபத்து வரலாம். அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதனால நான் மறுபடியும் என்ன பண்றேன்? என்னோட விவசாயி வீட்டுக்கே போறேன். உன்னோட நட்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியோட வீட பார்த்து சேவல் போகுது. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் ரொம்ப ஆபத்துன்னு அது புரிஞ்சுக்கிச்சு. விவசாயி தன் அன்பை பாக்குறாருங்கிறதையும் அது புரிஞ்சுக்கிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.